पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्थं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिम्। நம்ம இன்னையிலிருந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துக்கு மேலே முதல் பாதம் சமாதி பாதம், அதில் இருக்கிற 51 சூத்திரங்களையும் சுருக்கமாக என்ன பண்ண போகிறோம், ஒரு பிரீஃப் டிஸ்கிரிப்ஷன் பண்ண போகிறோம். இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யோகஸ்ய பிரதமோ வக்தா ஹிரண்ய கர்ப்பகான்னு சொல்லுவோம். எல்லா வித்தியைகளும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல யார்கிட்ட வந்துச்சு, ஈஸ்வரன்ட்டு தான் வந்துச்சு. அப்போ ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் நாராயணன், அவர் தான் இந்த யோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதம ஆச்சாரியா. அப்போ பிரதம ஆச்சாரியா இருந்தால் அப்போ பதஞ்சலி என்ன வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பதஞ்சலி நடுவில் வந்திருக்கார் உத்தாரணம் பண்ணுறதுக்காக, இதை இந்த லோகத்துக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக பதஞ்சலி யோக சூத்திரங்கள் மூலமாக அவதாரம் பண்ணி இதை பண்ணி வச்சிருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோக சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாதங்கள் இருக்கு. இந்த 4 பாதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் பாதம் சமாதி பாதம் அப்படின்னு எப்பவுமே லட்சியத்தை பற்றி பேசணும். சமாதி பாதம்ன்றது தான் லட்சியம், சமாதி அதான் லட்சியம். லட்சியத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2வது பாதம் என்ன பண்ணுது அப்படின்னா சாதனா பாதம் அப்படின்னு பேரு. அந்த லட்சியமாக இருக்கிற சமாதியை அடையறதுக்கான உபாயங்கள். முதல் பாதம் சமாதியை பற்றி பேசிடும், 2வது பாதம் சமாதி அடையறதுக்கான சாதனங்களை பற்றி பேசும், 3வது பாதம் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி பாதம். அந்த சாதனங்களை பண்ணும்போது நிறைய அனுஷ்டானங்கள் அபியாசங்களை பண்ணும்போது, யோகா அபியாசங்களை பண்ணும்போது நிறைய குளோரிஸ் வரும், சித்திகள் வரும். அதுக்கு பேர் விபூதிகள்னு பேர். அப்போ அந்த விபூதிகளை பற்றி பேசுறது எது அப்படின்னா 3வது பாதம் விபூதி பாதம். அப்புறம் 4வது பாதம் வந்து பார்த்தீங்கன்னா கைவல்ய பாதம் அப்படின்றது.
அந்த சமாதி மூலமா நம்ம அடையக்கூடியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமாதி மூலமா அடையக்கூடியது கைவல்ய நிலை. அந்த கைவல்ய மோட்சத்தை பத்தி பேசுறது தான் 4வது பாதம். இப்ப 4 பாதங்களா யோக சூத்திரம் பதஞ்சலி முனிவர் பண்ணியிருக்கார். இதுல முதல் பாதம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பாதம். மொத்தம் வந்து 51 சூத்திரங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கு. சமாதி பாதம் 51 சூத்திரங்கள். இதுல முதல் சூத்திரத்துல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். முதல் சூத்திரம் என்னது ஆரம்பிக்கிறார், அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனம். அத அப்படின்றது வந்து ஆரம்பிக்கிறார். எப்பவுமே ஒரு கிரந்தத்தை ஆரம்பிக்கும் போது ஓம் அத அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஓங்காரஸ்ச அத சப்தஸ்ச துவாவேவ பிரம்மண புரா கண்டம் பித்வா வினிர்யாத்தௌ தஸ்மாத் மாங்கலிகா உபவ் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஓங்காரமும் அதன்ற சப்தமும் ஆதியில சிருஷ்டிக்கு முன்னாடி பகவானால பிரம்மாவோட வாயிலிருந்து பிரகடனம் பண்ணப்பட்டது. அந்தர்யாமியா இருக்கிற நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் என்ன பண்றார், பிரம்மாவோட வாயிலிருந்து விக்கல் மாதிரி தொண்டையிலிருந்து வெளிப்பட்டது, பிரயத்தனம் இல்லாம ஓம் அதன். அப்ப சிருஷ்டியில முதல் 2 சப்தங்கள் எது அப்படின்னா ஓங்காரமும் அதன்ற சப்தமும். அதனால இந்த 2 சப்தங்களுக்கும் என்ன பேர் அப்படின்னா மங்கள சப்தங்கள்னு பேர். அதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரந்தம் ஆரம்பிக்கும் போதும் ஓம் அப்படின்னும் இல்ல வந்து அதனும் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதாதோ தர்ம ஜிக்ஞாசா. ஜெய்மினியோட நியாயமாலா சூத்திரங்கள் ஆரம்பிக்கும் போது அதாதோ அப்படின்னு அத சப்தத்தை தான் ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது வியாசரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆரம்பிக்கிறார். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, அதுவும் அத தான். இது மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தன்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. இப்ப யோக சாஸ்திரமும் எப்படிப்பட்டது, அத்தன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. அப்ப அத்தன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மங்களத்தை தரக்கூடிய சொல், ஆரம்ப வாச்சகம், மங்கள வாச்சகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஆரம்பிக்கிறார் யோகானுசாசனம். ஒரே பதம் இது. அந்த ஒரு பதத்தை பிரிச்சோம் அப்படின்னா யோக அனுசாசனம்னு பிரிக்கணும். யோகஸ்ய அனுசாசனம், யோகஸ்ய அனுசாசனம். யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா வியாச பாஷ்யத்துல சொல்றார் யோகா சமாதி. யோகம்னா என்னது, சமாதி. அந்த சமாதிய பத்தின அனுசாசனம் அப்படின்னா, சாசனம்னா என்ன அர்த்தம், டு கமாண்ட்னு அர்த்தம், கட்டளை. சாசனம் பண்றார் அப்படின்னா ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா பிரஜைகளை சாசனம் பண்றார். பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து எந்த பணமும் செல்லாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னா அவ்வளவுதான், முடிச்சு போச்சு, ஒரு சாசனம். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாசனம்ன்றதுக்கு அர்த்தம் கட்டளைன்னு எடுக்கணும், கமாண்ட்னு எடுக்கணும். அனுசாசனம் அப்படின்ற வார்த்தை, அணு அப்படின்னா பశ్చాத் அப்படின்னு அர்த்தம், பிறகு, தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். அனுசாசனம் அப்படின்னா குரு சிஷ்ய சம்பிரதாயத்துல பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிற ஒரு உபதேசத்துக்கு பேர் அனுசாசனம் அப்படின்னு பேர். அப்ப என்ன அர்த்தம், யோகஸ்ய அனுசாசனம் அப்படின்னா பரம்பரையா ஆதி குருவா இருக்கிற ஹிரண்ய கர்ப்பர்ட்ட இருந்து நாராயணன்ல இருந்து வந்தது. 2 பரம்பரா சொல்லுவோம். நாராயணன்ட்ட இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா சதா சிவ சமாரம்பாம் சொல்லுவோம். நாராயணம் பத்மபவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச சொல்றோம்ல, அதே மாதிரி சதாசிவ சமாரம்பாம்னு சொல்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நந்தி மூலமா, முக்கியமா வந்து இந்த யோக பரம்பரை சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா நந்தி மூலமா வந்துச்சுன்னு சொல்லுவோம். நந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி குரு, ஆதி யோகஸ்யா வந்து பாத்தீங்கன்னா முதல் சிஷ்யர் அவருக்கு. அம்பாள் சொல்லுவோம், சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு உபதேசம் பண்றார். அதுக்கப்புறம் குரு பரம்பரைக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நந்தி, நந்தியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம்பரா வந்துச்சுன்னு சொல்லுவோம், நந்தி பரம்பரான்னு சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதி குருவா இருக்கிறது இருந்து பரம்பரையா வந்ததுக்கு பேர் அனுசாசனம்னு பேர். இப்ப நான் உங்களுக்கு உபதேசம் பண்றேன், சாசனம் பண்றேன். உங்கள்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாராவது இன்னும் கொஞ்சம் பேர் கிரியேட் ஆவாங்க, அங்கிருந்து அவங்க இன்னொரு சிஷியர்கள் பண்ணுவாங்க. இது பரம்பரையா வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு பேர் அனுசாசனம். எதோட அனுசாசனம், யோகஸ்ய அனுசாசனம், யோகத்தினுடைய அனுசாசனம். யோகம்னா என்னது, சமாதி.
அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அத யோகானுசாசனம்ன்றதுக்கு டைரக்டா மீனிங் சொல்லுங்க சாமி அப்படின்னா, அத்தன்றதுக்கு மங்கள வாச்சகம், ஆரம்ப வாச்சகம். அதுக்கப்புறம் யோகத்தினுடைய பரம்பரா வித்யாவானது உபதேசிக்கப்படுகிறது. அனுசாசனத்துக்கு பக்கத்துல ஒரு வேர்டை வந்து நம்ம போட்டுக்கணும். என்ன வேர்டு அப்படின்னா, கிரியத்தே அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கணும். அத்தியாகாரம் சொல்லுவோம். அத யோகானுசாசனம் கிரியத்தே. யோகத்தின் அனுசாசனமானது, யோகத்தின் உபதேசமானது செய்யப்படுகின்றது. யோகத்தின் அனுசாசனமானது, யோகத்தின் உபதேசமானது செய்யப்படுகிறது. யோகம்னா என்ன? சமாதி. சமாதியை பத்தி தான் இந்த கிரந்தம் பேச போகுது. விஷயம் எது அப்படின்னா சமாதி சொல்லியாச்சு. ரெண்டாவது யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா ஆரம்பிக்கிறார் ரெண்டாவது சூத்திரம். யோகः சித்தவிருத்தி நிரோதः. யோகः சித்தவிருத்தி நிரோதः. யோகः சித்தவிருத்தி நிரோதः. யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா யோகத்துக்கு லட்சணம் பண்றார். யோகன்றதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் வியாச பாஷ்யத்துல இருந்து. யோகம்னா சமாதி. யோகம்னா நீட்டா எடுத்துங்க. கீதாலையும் நிறைய இடத்துல அதுதான் சொல்லுவோம். சமத்துவம் யோக உச்சியத்தை சொல்லியிருக்கோமா கீதால. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம்னாவே வந்து பாத்தீங்கன்னா சமாதி, சமநிலை அப்படின்னு அர்த்தம். சித்தத்தோட சமநிலைக்கு பேரு சமாதி. சரியா? அந்த யோகம்ன்றத இங்க பதஞ்சலி முனிவர் எப்படி சொல்றார் அப்படின்னா, யோகா சித்த விருத்தி நிரோதன. சித்தத்தோட விருத்திகள். சித்தம்னா என்ன சுவாமி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தம்ன்றது வந்து அந்தக்கரணம்னு ஃபுல்லா எடுத்துங்க. சித்தம் இஸ் ஈக்குவல் டு அந்தக்கரணம். மனசு புத்தி எடுத்து சேர்த்து எடுத்துங்க. மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாத்தையும் சேர்த்தீங்க அப்படின்னா சித்தம் அப்படின்னு ஒரு வேர்டாயிரும். உள்ள இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் சித்தம். நிறைய இடத்துல மனசுன்னு போட்டுப்பாங்க, எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசுன்னு எடுத்தாலும் கரெக்ட். இந்த மனதில் இருக்கக்கூடிய சித்தத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகள். விற்த்திகள் எப்படிப்பட்டது? பிரவாகம். பிரவாக நித்தியம் சொல்லுவோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. விற்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கு. ஃப்ளட் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இந்த விற்த்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் செய்தல் எதுவோ. நிரோதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தடுத்து நிப்பாட்டுதல். தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிரோதகான்னு பேர். அப்ப சித்தத்தோட விற்த்திகளை, மனதினுடைய எண்ணங்களை, விற்த்தினா எண்ணங்கள், தாட்ஸ், அந்த சித்தத்தோட எண்ணங்களை, மனசோட எண்ணங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்றதுக்கு, நிப்பாட்டுறதுக்கு பேரு யோகம் அப்படின்னு பேர். சமாதி ஆச்சு சுவாமி அப்படின்னா அந்த சமாதிக்காக பண்ணக்கூடிய எல்லா எஃபர்ட்டும், எல்லா அபியாசங்களும், முயற்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா யோகம் என்றே சொல்லப்படும். ஆனா டைரக்ட் யோகம் என்னது? யோகம்ன்றது சமாதி. ஆனா அதுக்காக நம்ம பண்றோமே அந்த சித்தத்தோட விற்பி நிரோதம். சித்தத்தோட விற்த்திகளை நிரோதம் பண்ணாதான் சமாதி சம்பவிக்கும். அப்ப அந்த சித்தத்தோட விற்த்திகளை நிரோதம் பண்றதுக்கான என்னெல்லாம் நம்ம அபியாசம் பண்றோமோ அதெல்லாம் இப்ப இங்க பேச போறோம். அந்த எல்லா ப்ராசஸுக்கும் பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம்னு பேர். யோகாபியாசம் பண்றேன், ஒருத்தர் ஆரம்பிக்கிறேன், ஆசனம் பண்றார். ஆசனம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து கேட்கிறார், என்ன பண்றீங்க? யோகம் பண்றேன் அவரு சொல்றார். ஒருத்தர் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றீங்க? யோகம் பண்றேன். ஒருத்தர் உட்காந்து மந்திர ஜபம், நல்ல ஆசனத்துல உட்காந்து மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்றீங்க? நான் வந்து யோகா அபியாசம் பண்றேன், யோகம் பழகிறேன். ஒருத்தர் மெடிடேட் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா அவரும் யோகம் பண்றேன். அப்ப யாரை கேட்டாலும் யோகம் பண்றான்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதெல்லாம் விற்பி நிரோதத்துக்காக செய்யப்படுதோ, மனசோட விற்த்திகளை நிரோதம் பண்றதுக்காக எந்த காரியத்தெல்லாம் நம்ம பண்றோமோ அந்த அனுஷ்டானங்கள் எல்லாத்துக்கும் பேரு யோகம் என்றே பெயர் சொல்லப்படும். ஆனா அதோட அல்டிமேட் என்னது? சமாதி. அப்ப சமாதிக்காக சித்தவிருத்தி நிரோதம் பண்றோம். அந்த சித்தவிருத்தியை நிரோதம் பண்றதுக்காக எதெல்லாம் செய்யப்படுதோ அந்த அபியாசங்கள் எல்லாம் யோகம் என்றே சொல்லப்படுகிறது. பிரதானம் என்னது? பிரதானம் யோகம்னா சமாதி. சமாதிக்கு என்ன பண்ணணும்? சித்தவிருத்தி நிரோதத்தை செய்ய வேண்டும். ரெண்டாவது சூத்திரத்தோடது அர்த்தம் இதான். இது அப்புறம் மூணாவது சூத்திரம் ஆரம்பிக்குது. ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம்
ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா திரஷ்டுகு ஸ்வரூபே அவஸ்தானம். ததா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்பொழுது அப்படின்னு அர்த்தம். சித்தவிருத்திகள் எல்லாம் நிரோதமான பொழுது, மனசுல இருக்கக்கூடிய தாட் எல்லாம் நிரோதமாச்சு அப்படின்னா அந்த சமயத்துல அந்த சித்தத்துல பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னா வேதாந்தத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா அதுக்கு பேர் அமனீபாவம் அப்படின்னு பேர். சித்தத்துல இருக்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய தாட்ஸ் எல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அமனீபாவம், மனமற்ற நிலை. நம்ம சொல்றோம்ல மனமற்ற நிலை. மனம் இருக்குமா? மனம் இருக்கும், ஆனா அதுல விருத்திகள் இருக்காது. அப்படி விருத்திகள் இல்லாத நிலையில அப்பொழுது என்ன சுவாமி ஆகும்? திரஷ்டுகு. திரஷ்டுகு அப்படின்னா பார்ப்பவன், திரஷ்டா. இந்த பார்ப்பவன் பாத்தீங்கன்னா தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுகின்றான். அவஸ்தானம். பார்ப்பவன் சொரூபம், தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்துல, தன்னுடைய சொரூபம் என்னது? சொரூபம் என்னது? திரஷ்டாவோட சொரூபம் சச்சிதானந்தம். வெறும் சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய பியூர் சத், எக்ஸிஸ்ட், பியூர் எக்ஸிஸ்ட், வெறும் இருப்பு. அது அப்புறம் பியூர் சித்து, பியூர் கான்சியஸ்னஸ், அதுதான் சித்துன்னு சொல்ற. சைத்தன்யம், வெறும் உணர்வு, வெறும் அறிவு. அதுக்கப்புறம் பியூர் பிளிஸ், அனந்தம்னு சொல்றோம். ஆனந்தம், எது அனந்தமா இருக்கோ அது ஆனந்தமா இருக்கிறது. பிளஷர் இல்லை, இந்திரியங்களோட பிளஷர் இல்லை, ஆத்மாவோட சுகம். அது ஆத்ம சுகம், ஆனந்தம்னு பேர். அப்ப சத்து சித்து ஆனந்தம், சுத்தமான இருப்பு, சுத்தமான அறிவு, சுத்தமான ஆனந்தம். இந்த மூணு தான் பாத்தீங்கன்னா ஆத்மாவோட சுபாவம். திரஷ்டுகுனா என்ன அர்த்தம்? பார்ப்பவன். யாரு பார்ப்பவன் அப்படின்னு கேட்டா பார்ப்பவனுக்கு பேரு ஆத்மான்னு பேரு. நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் ஆத்ம அனாத்ம விவேகத்துக்கு முதல் ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மாஸ்யாத். எதெல்லாம் பார்க்கப்படுதோ அது எல்லாம் அனாத்மாவாகும். திருஷ்யம் சர்வம் அனாத்மாஸ்யாத் திருகேவ ஆத்மா விவேகினஹ. திருகேவ ஆத்மா விவேகினஹ, இதான் ஃபர்ஸ்ட் லைன் ஆத்ம அனாத்ம விவேகத்துல. திருக்குன்னு சொல்லலாம், திரஷ்டான்னு சொல்லலாம், திரஷ்டுகுன்னு சொல்லலாம். பார்ப்பவன் அப்படின்னு அர்த்தம், சிம்பிள். அந்த பார்ப்பவனுக்கு தான் பாத்தீங்கன்னா அவனுடைய சொரூபம் ஆத்மான்றது பார்ப்பவன். அவனுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள், திருஷ்யங்கள். அப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கப்படுகின்றவைகளா இருக்கிற தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, பிராணன், ஒன்னும் தெரியலன்ற அவித்யா, இதோட தான் 3 அவஸ்தைகள்லயும் நம்ம நிக்கிறோம். நம்ம தேகத்துல நிக்கிறோம். தேகத்தோட நான் தேகம் நான் அப்படின்னு காட்டுறோம், ஐடி கார்டெல்லாம் காட்டுறோம் நம்ம. அப்ப நம்ம சொரூபத்துல நிக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா நம்ம சொரூபத்துல நிக்கல. நின்னோம் அப்படின்னா மோட்சம் தான். நிக்கல, நம்ம சொரூபத்துல நிக்கல. சொரூபத்தை தவிர்த்துட்டு மற்றதுல எல்லாத்துலயும் சேர்ந்து நிக்கிறோம். நம்ம எல்லாம் கூட கூட இணைச்சு வச்சிருக்கோம். அப்போ இந்த ஞானி புருஷன் என்ன பண்றான், இந்த யோகி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்தவிருத்திகளை நிரோதம் செய்த நிலையில் அப்பொழுது ததா திரஷ்டுகுன்னு சொல்லக்கூடிய ஆத்மா, சொரூபே அப்படின்னா சொரூபத்தில், என்ன சொரூபம்? சச்சிதானந்த சொரூபத்தில். அவஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக நிலை பெறுகின்றான், முடிவாக நிலை பெறுகின்றான். அவசப்தம் எப்பவுமே எண்ட குறிக்கிறது. ஸ்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிக்கிறதுன்னு அர்த்தம். அவஸ்தானம்னா முடிவாக நிற்றல்னு அர்த்தம், எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுன்னு அர்த்தம். இந்த சிலைய பாத்தீங்கன்னா ஒரு கற்சிலையை பண்றோம்னு வச்சுங்க, அந்த கல்லை எங்க இருந்தோ கொண்டு வந்திருப்பான் சிற்பி. அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் போட்டு மெதின்னு மெதிப்பான், இங்க கடத்துவான், அங்க போகும், இங்க போகும். ஒரு சிலையை பண்ண கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முறை போய் பார்க்கும்போது அங்கங்க மாறிக்கிட்டே இருக்கு அந்த சிலை. என்ன இங்க மாத்திட்டீங்க அப்படின்னா, அங்க கொஞ்சம் வேலை இருக்கு சாமி, இங்க மாத்திருக்கோம், இங்க எல்லா இடத்துலயும் மாத்தி ஊர் சுத்திக்கிட்டே இருக்கும். அதை கொண்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில போடுவோம் கொஞ்சம், அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொண்டு நெல்லுல போடுவோம். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மாத்திக்கிட்டே இருக்கும். கடைசியில பாத்தீங்கன்னா அஷ்டபந்தனம் பண்ணி அதை ஒரு இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்கேயும் நகராது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுவாமி எங்க இருப்பார்?
எங்க நகர மாட்டார், அங்கேயே வந்து ஸ்தாயி தத்துவமா அங்கேயே இருப்பார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மான்னு சொல்லக்கூடிய இந்த புருஷன் திரஷ்டா, இந்த திரஷ்டான்னு சொல்லக்கூடியது தன்னுடைய சொரூபத்தில் முடிவாக நிலை பெறுகின்றான். நம்ம அப்பப்ப சின்ன சின்னதா நிலை பெறுறோம், நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது, சமாதி கிடைக்குது. ஆனா அந்த சமாதி எவ்வளவு நேரம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப செகண்ட்ஸ் தான், 5 செகண்ட், 3 செகண்ட், 10 செகண்ட். அதுலயே நமக்கு ஆனந்தம் பெருசா கிடைக்குது, ரொம்ப ஆனந்தமா இருக்கும். நம்ம சுவாமியை பார்த்துட்டு கோயில்ல போய் சுவாமியை பார்க்கிறோம்னு வச்சுங்க, ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தரிசனம், அன்னைக்கு சத்துவ குணம் உங்களுக்கு போச்சு அப்படின்னா மனசு வந்து டும்முன்னு ஒரு டைம் என்ன ஆயிடும்னு கேட்டா ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு சித்தவிருத்திகள் நிரோதமாகும். இப்ப நம்ம சொல்ற மாதிரியே அந்த சித்தவிருத்திகள் நிரோதமான சமயத்துல இந்த லோகமே இருக்காது, அது பரமானந்தமா இருக்கும். நமக்கு கிடைக்குது, அப்பப்ப கிடைக்குது. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிவா நம்ம எஸ்டாப்ளிஷ் ஆகல. அப்ப முடிவா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு பேர் தான் சொரூபே அவஸ்தானம் அப்படின்னு பேர். அப்ப சித்தவிருத்திகள் பூரணமா நிரோதமான ததா, அப்பொழுது அந்த நிலையில் தர்ஷ்டான்னு சொல்லக்கூடிய ஆத்மா தன்னுடைய சச்சிதானந்த சுரூபத்தில் நிலை பெறுகின்றது, அவஸ்தானம் பவதி அப்படின்னு எடுத்துக்கணும். 3வது சூத்திரம் முடிஞ்சு. 4வது சூத்திரம், இந்த 3வது சூத்திரத்துல சொல்லப்பட்டவன் விருத்தி சொரூபத்துல நிலை பெற்றான்னு வச்சுங்களேன். மோட்சம்னா என்ன சுவாமி அப்படின்னா, சாஸ்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த சாஸ்திரத்திலையும் யோக சாஸ்திரத்திலையும் மோட்சத்தோட லட்சணம் ஒண்ணுதான். மோட்சம்னா என்ன அப்படின்னா சொஸ்வரூப அவஸ்தானம், மோட்சம் இத்யபிதீயதே. சொஸ்வரூப அவஸ்தானம், தான் தன்னுடைய சொரூபத்தில் நிலை பெறுதலுக்கு பேர் தான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப தெளிவான லட்சணம். சொஸ்வரூப அவஸ்தானம் மோட்சம் இத்யபிதீயதே, மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இவன் என்ன ஆயிட்டான், சொரூபத்துல நிலை பெற்ற மாத்திரத்திலேயே இவன் மோட்சத்தை அடைஞ்சிட்டான். யோகி என்ன ஆயிட்டான், சித்த விருத்திகளை நிரோதம் பண்ணி தன்னுடைய சொரூபத்தில் எஸ்டாப்ளிஷ் ஆன மாத்திரத்துல இவன் முக்தனாகிவிட்டான். முடிஞ்சு போச்சு சாமி. அவங்கள பத்தி பேசி முடிச்சிட்டீங்க. நம்ம நிலைமை என்ன சுவாமி அப்படின்னா, 4வது சூத்திரம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்லுது. 4வது சூத்திரம் என்னது, விருத்தி சாரூப்யம் இதரத்ர, விருத்தி சாரூப்யம் இதரத்ர, விருத்தி சாரூப்யம் இதரத்ர. இதரத்திர அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதரத்திர முதல்ல எடுத்துங்க. இதரத்திரனா மற்றவர்களுக்கு. மற்றவர்கள் என்ன அர்த்தம், சமாதியை அடையாம சொரூபத்தில் நிலை பெறாம இருக்கக்கூடிய காமன் ஆம் ஆத்மி, காமன் பப்ளிக் இருக்கும்ல, 98% நம்ம தான் இருக்கோம். 99 சொல்ல, எதுக்கு 98? 99% நம்ம தான். யோகிகளை கண்ணிலேயே பார்க்க முடியல, எல்லாம் வியாபாரிகள் ஆயிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கோம் எல்லா யோகிகளும். உண்மையான யோகி வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தையில எங்க இருக்கானே தெரியல. எங்களை மாதிரி இருக்கிற யோகிகள்லாம் பாடம் எடுத்துக்கிட்டு யூடியூபை திறந்தா, இப்ப என்னோட யூடியூபை திறந்தீங்கன்னா ஒரே யோகமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்னன்னு கேட்டா, யோகம் நல்லா வளரணும். நிறைய பேர் யோகத்தை பத்தி சொல்றாங்க, பிராணாயாமத்தை பத்தியும் இதை பத்தியும் நிறைய பேர் பேசுறாங்க. திடீர்னு ஒரு இது வேவ் வந்திருக்கு, இப்போ யோகா வேவ் வந்திருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, யாரும் அபியாசத்துக்கே போறது, அதுதான் ப்ராப்ளம். பப்ளிக்ல போனதுக்கு பிறகு அபியாசத்துக்கு போகாம, சமாதி அபியாசத்துக்கு போகாம என்ன ஆயிடுச்சு, வேற பக்கம் திரும்பியாச்சு. அப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பேர் சமாதியில நிக்காம இந்த உலக விவகாரங்கள்ல இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் எப்படி இருக்கும், இதரத்தரன்னு பேர். இதரத்தனா மற்றவர்களுக்கு. விருத்தி எப்படி இருக்கு, இந்த புருஷன் ஆத்மா எப்படி இருக்கு, ஞானி புருஷனுக்கு ஆத்மா சச்சிதானந்தத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. பார்ப்பவன் வந்து சச்சிதானந்தத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். ஆனா நமக்கு ஆத்மா திரஷ்டான்னு சொல்லக்கூடிய நான் இருக்கனே, இந்த நான் எங்க சுவாமி இருக்கு, நமக்கு எப்படி சுவாமி இருக்கு அப்படின்னா, விருத்தி சாரூப்யம் பவதி. நம்மளுடைய ஆத்மா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய மனசுல என்ன மாதிரி தாட் உண்டாகுதோ அந்த தாட்ட மாதிரியே தான் நான் ஆயிடுறேன். காம எண்ணம் உண்டானோன்னு காமி ஆயிடுறேன், குரோத எண்ணம் உண்டாச்சுன்னா கோப்பி ஆயிடுறேன். எனக்கு ஒரே கோபமா இருக்கு பார்த்தா. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லோப புத்தி வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து லோபி ஆயிடுறேன். மயக்கம் வந்துருது, மோகம் வந்துருது, இதுதான் பெருசு அப்படின்னு.
அப்ப மோகி ஆயிடுறேன், மோகத்தை அடைஞ்சவன் ஆயிடுறேன். அப்ப என்னுடைய பர்சனாலிட்டி, நான் அப்படின்ற அந்த பர்சனாலிட்டி சச்சிதானந்தத்துல நிக்காம இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கு. என்ன கலர் மாறுது? பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு இருக்கு, நானுக்கு பக்கத்துல இந்த மனசு இருக்கு. இந்த மனசுல எந்த விதமான தாட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த தாட் என்ன ஃபார்மோ அந்த ஃபார்முக்கு இந்த நான் மாறிடுது. இதுக்கு என்ன பேர் சொல்றோம் சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா? இந்த மனசுக்கு பேர் உபாதின்னு பேரு, இந்த நானுக்கு பேர் உபஹிதம் அப்படின்னு பேர். இத வந்து பாத்தீங்கன்னா 51வது சூத்திரத்துல யோக சுதாகரத்துல படிச்சோம், ஞாபகம் இருக்கான்னு ஸ்பட்டிக லிங்கத்தோட எக்ஸாம்பிள் சொல்லி படிச்சோம். 48 49 படிச்சோம். ஸ்பட்டிகமணி எப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கிளியரா இருக்கிறது, அதுக்குன்னு ஒரு கலர் இல்லை. அதே மாதிரிதான் இந்த அனான்னு சொல்லக்கூடிய நானுக்கு எந்த கலரும் இல்லை. ஆனா இந்த ஸ்பட்டிகமணியை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூவை வச்சீங்கன்னா ஸ்பட்டிகலிங்கம் என்ன மாதிரி தெரியும்? சிவப்பு கலர்ல தெரியும். 41வது சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். வரப்போகுது, இங்கே சூத்திரத்திலேயே வரப்போகுது, சூத்திரத்திலே சொல்றேன். அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பட்டிகலிங்க மாதிரி நம்ம ஆத்ம தத்துவம் கலர்லெஸ்ஸா நிர்குண நிராகாரமா சச்சிதானந்தமா இருக்கு பார்ப்பவனா. அப்படிப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல ஒரு செம்பருத்தி பூ வச்சா எப்படி ஸ்பட்டிகலிங்கம் செம்பருத்தி கலர்ல சிவப்பு கலர்ல தெரியுமோ அதே மாதிரி இந்த மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா செம்பருத்தி பூ மாதிரி உபாதின்னு பேரு. இந்த செம்பருத்தி பூவோட கலர் மாதிரி இந்த மனசு வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த மனசு காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் அப்படின்னு டிஃப்ரெண்டா கலர் மாறிட்டே இருக்கு. அந்த கலர் மாறும் போதெல்லாம் இந்த ஸ்பட்டிகலிங்க மாதிரி இருக்கிற ஆத்மாவும் கூட அதே மாதிரி கலரா மாறும். அதுக்கு பேர் என்ன சுவாமினா விருத்தி சாரூபியம்னு பேர். விருத்தியோட சாரூபம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதோட சமமான ரூபம் சாரூபம். விருத்தி எந்த ஃபார்ம்ல இருக்கோ அது ரொம்ப விருத்தி வந்து கோபத்தாட்டு, நிறைய கோபமான தாட்ஸ் வந்துச்சுன்னா நான் கோபமா இருக்கேன் பக்கத்துல வராதிங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன் என் பக்கத்துல வந்துடாதீங்க, கோபமா இருக்கும்போது அவ்வளவுதான் பிச்சு போட்டுருவேன் எல்லாத்தையும். என் பக்கத்துல நான் 2 நாளுக்கு முன்னாடி கூட ரொம்ப கோபம் வந்துச்சு, வெளியில யார்ட்டையும் கோவப்பட்டேன். நான் பிரார்த்தனை பண்ணிட்டே வந்தேன், என் பக்கத்துல யாரும் வரக்கூடாது பகவானே, இன்னைக்கு இன்னும் 2 மணி நேரத்துக்கு யாரும் வரக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் அடி கிடைக்கும், வார்த்தையிலேயோ சப்தத்திலேயோ. நான் கோப்பி ஆயிடுறேன், என்னோட தாட்டு கோப்பி ஆகுது. காமம் வருது, காமம் வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் காமி ஆயிடுறேன். மோகம் வருது, நான் மோகி ஆயிடுறேன். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா தாட்டு தான் என்னுடைய பர்சனாலிட்டியா இருக்கு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சச்சிதானந்தமா இல்ல. அப்போ இதரத்திரன்றதுக்கு அர்த்தம் மற்ற ஜனங்களுக்கு, சமாதியில இல்லாத யோகிகளுக்கு அந்நியமான மற்ற ஜனங்களுக்கு விருத்தி எந்த விதமா இருக்கோ அதே விதமாக ஆத்மாவும் ஆகின்றது. அதுக்கு பேர் விருத்தி சாரூபியம்னு அர்த்தம். விருத்தியோட ரூபம் எதுவோ அந்த ரூபமாக ஆத்மாவும் நானும் ஆகிவிடுகின்றேன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விருத்தி தான் ப்ராப்ளம் சுவாமி. இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, நான் சொல்லியிருக்கேன்ல, ஸ்கிரீனு ஒயிட் கலர் அசையாதது சினிமா ஸ்கிரீன், அதுல ப்ரொஜெக்டர் எது சுவாமி அப்படின்னா இந்த சித்தம்ன்றதுதான் ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் எது சுவாமி அப்படின்னா அந்த தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாட்ஸ் தான் வந்து பிலிம் ரோல். அப்ப அந்த தாட்டை எடுத்துட்டீங்கன்னா, பிலிம் ரோலை எடுத்துட்டீங்கன்னா சினிமா ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது, வெள்ளை ஸ்கிரீனா இருக்கும். அப்ப அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ப்ராப்ளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு எது ப்ராப்ளம் அப்படின்னா வெறும் தாட்டு தான் ப்ராப்ளம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அமிர்த பிந்து உபனிஷத்துல சொல்லுது, ஒரு அருமையான சூத்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா மனநேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ. மனசுதான் ஜீவர்களுடைய பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். மனசுல என்ன அர்த்தம்? மனோவிருத்திகள். இதுல பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் அப்படின்னு அந்த அந்த ஸ்லோகத்துல 2வது லைன் மந்திரம் சொல்லுது. எது வந்து பாத்தீங்கன்னா பந்தம் சுவாமி அப்படின்னா நிறைய விஷயம் எங்க இருக்கு? இந்த தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தாட்டா உண்டாச்சுன்னா அதோட சேரும் போது பந்தம் உண்டாகுது, சம்சார பந்தம். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த தாட் எல்லாம் நின்று போய் தாட்லெஸ் ஆகுதோ
முக்தியை நிர்விஷயம் பவே. இந்த மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எந்த தாட்டும் இல்லாம நிர்விஷயமா இந்த மனசு ஆகுதோ, விருத்தி நிரோதம் சம்பவிக்குதோ, அதுதான் மோட்சம் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு தெளிவா சொல்லுது. அப்ப ப்ராப்ளம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தி தான் ப்ராப்ளம். விருத்தி இருந்தா சம்சாரம், விருத்தி இல்லை அப்படின்னா, சித்த விருத்தி இல்லைன்னா மோட்சம். தூக்கத்துல டெம்பரவரியா நமக்கு மோட்சம் கிடைக்குது இல்லை டெய்லி. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா விற்த்திகள் இல்லை. அங்க விற்த்திகள் யோக சாஸ்திரத்துப்படி அங்க அபாவ விற்த்தின்னு சொல்றோம், நித்ரா விற்த்தி இருக்கு. மற்றபடி லோகம் இல்லை, உலக விஷயங்கள் எதுவுமே அங்க இல்லை. ஒன்னும் தெரியலன்ற ஒரு விற்பி மட்டும்தான் இருக்கு. அப்போ ஒன்னும் தெரியலன்ற ஒரு அவித்யா விற்பி மட்டும்தான் தூக்கத்துல இருக்கு. நான் சுகமா தூங்கினேன், ஒன்னும் தெரியல. அந்த இடத்துல சுகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நம்ம அங்க ஏதாவது பந்தம் இருக்கா? எந்த பந்தமும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை. எவ்வளவு பெயின்ஃபுல்லான இதா இருந்தாலும் தூங்குனா ஒன்னும் காணும். அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க விற்பி இல்லை, அதனால சுகம். விற்பி இல்லவே இல்லை. அது ஜாகிரதத்திலேயே நமக்கு விற்பி இல்லாம, நம்ம சித்தத்துல விற்பி இல்லாம போச்சு அப்படின்னா அதுதான் மோட்சம், அதான் பரமபதம் அப்படின்னு சொல்லப்படும். ஆயிடுச்சா? அப்போ வந்து ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த சூத்திரத்தை பதஞ்சலி முனிவர் எழுதுறார். அப்ப விற்பி தான் அப்படின்னா விற்த்திய கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் சுவாமி. அப்ப 5வது சூத்திரம் ஆரம்பிக்குது. விருத்தயः பஞ்சதய்யः, விருத்தயः பஞ்சதய்யः, க்ளிஷ்டா க்ளிஷ்டாः, க்ளிஷ்டா க்ளிஷ்டாः. விற்த்திகள் எத்தனை சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருத்தயக பஞ்சதையக. விற்த்திகள் மொத்தம் வெரைட்டி வந்து 5 வெரைட்டி. பஞ்சதையக தயப்பிரத்யம், பஞ்சதையக 5 வெரைட்டி, 5 விதமானவைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அந்த 5 வெரைட்டியா பிரியுது. அதை அடுத்த சூத்திரத்துல சொல்ல போறாரு 5 வெரைட்டி என்னன்னு. ஆனா அந்த 5 வெரைட்டியையும் காமனா 2 விபாகம் பண்ணலாம், 2 பிரிவுகளா பிரிக்கலாம். 5 வெரைட்டியை 2 பிரிவா பிரிக்கலாம். எல்லா விற்த்திகளையும் 2 விற்த்திகள் வச்சு. என்னது? கிளிஷ்ட விற்பி, அக்ளிஷ்ட விற்த்தின்னு பேர். கிளிஷ்ட விற்பி அப்படின்னா, கிளிஷ்டம் அப்படின்னா கஷ்டம். கிளிஷ்டம் இஸ் ஈக்குவல் டு கஷ்டம்னு அர்த்தம், துக்கம்னு அர்த்தம். துக்கத்தை கொடுக்கக்கூடிய விற்த்திகள். அக்ளிஷ்ட விற்த்திகள் அப்படின்னா சுகத்தை கொடுக்கக்கூடிய விற்த்திகள். நல்ல விற்பி, கெட்ட விற்பி. கிளிஷ்டம்னாவே கெட்ட எண்ணங்கள், அக்ளிஷ்டம் அப்படின்னா நல்ல தாட்ஸ், நல்ல எண்ணங்கள். கெட்ட தாட்ஸ் எல்லாம் துக்கத்தை கொடுக்கும், நல்ல தாட்ஸ் எல்லாம் சுகத்தை கொடுக்கும். ஹெல்த்தி மைண்ட் நம்ம சொல்றோம்ல, அந்த ஹெல்த்தி மைண்ட்ன்றது அக்ளிஷ்ட விருத்தி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா விற்த்தையாக பஞ்சத்தையாக, விற்த்திகள் 5 விதம். ஒவ்வொரு விற்த்திகளும் என்னவா பிரியும்? கிளிஷ்ட விற்த்திகள்னு பிரியும், அக்ளிஷ்ட விற்த்திகள்னு பிரியும். இவ்வளவுதான். இதை பத்தி கொஞ்சம் மெதுவா பார்க்க ஆரம்பிக்கும். என்ன விற்த்திகள் வெரைட்டி? 5வது சூத்திரம். விற்த்திகளோட வெரைட்டி 5 வெரைட்டியை பத்தி வெறும் உத்தேசம், நாம மாத்திர சங்கீர்த்தனம், உத்தேசம் வெறும் நாம மாத்திரம் சொல்லுது. 5வது சூத்திரம் நாமத்தை மட்டும் சொல்லுது. 5 வெரைட்டியான தாட்ஸ் இது சொல்லுது. விற்த்தய பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः, பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः, பிரமாண விபர்யய விகல்ப நித்ரா ஸ்மிருதயः. விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா முதல் வெரைட்டி வந்து பிரமாணம், பிரமாண விற்த்திகள். 2வது விற்பி வந்து பாத்தீங்கன்னா விபர்யய விற்த்திகள். 3வது விற்பி வந்து பாத்தீங்கன்னா விகல்ப விற்த்திகள். 4வது விற்பி வந்து பாத்தீங்கன்னா நித்ரா விற்பி. 5வது விற்பி வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதயாக, ஸ்மிருதி விற்த்திகள். மொத்தம் 5 வெரைட்டியா பிரிச்சிருக்கு. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். என்னன்னா, நித்ராவையும் ஒரு விற்த்தின்னு சொல்லுது. இதுதான் யோகத்தோட ஸ்பெஷல். நீங்க வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை பார்க்க முடியாது உங்களுக்கு. இங்க ஸ்பெஷலா நித்ரைன்னு சொல்லக்கூடிய டீப் ஸ்லீப்பே ஒரு விற்பி அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சித்தத்துல இருந்து உண்டாகக்கூடியதுதான் எல்லாம். ஜாகிரதமும் சரி, சொப்பனமும் சரி, தூக்கமும் சரி, எல்லாம் வெறும் விற்பி தாங்க. வெறும் மனசுதான் சுவாமி, வெறும் தாட்டு தான். தாட்டு கண்ணியமா,
ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, தூக்கமும் கூட ஒரு தாட்டு அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப பிரமாண விருத்தி, விபரிய விருத்தி, விகல்ப விருத்தி, நித்ரா விருத்தி, ஸ்மிருதி விருத்தி அப்படின்னு 5 வெரைட்டியா பிரிக்கணும். இந்த ஒவ்வொன்றுத்தையும் என்ன பண்ணலாம், 2ஆ பிரிக்கணும். பிரமாணத்திலேயே கிளிஷ்ட பிரமாண விருத்தி, அக்ளிஷ்ட பிரமாண விருத்தி. விபரியத்துல கிளிஷ்ட பிரமாண விருத்தி, கிளிஷ்ட விபரிய விருத்தி, அக்ளிஷ்ட விபரிய விருத்தி. அதுக்கப்புறம் விகல்பத்திலேயே கிளிஷ்ட விகல்ப விருத்தி, அக்ளிஷ்ட விகல்ப விருத்தி. அப்புறம் நித்ராலேயே பாத்தீங்கன்னா கிளிஷ்ட நித்ரா விருத்தி, அக்ளிஷ்ட நித்ரா விருத்தி. அதுக்கப்புறம் ஸ்மிருதியில கூட பாத்தீங்கன்னா கிளிஷ்ட ஸ்மிருதி விருத்தி, அக்ளிஷ்ட ஸ்மிருதி விருத்தி. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம்னா என்னது, நம்ம இந்திரியங்களும் விஷயங்களும் ஒன்னா சம்பந்தப்படும் போது பிரமாணம்னு சொல்றோம். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, இதெல்லாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு சுகத்தையும் தருது, துக்கத்தையும் தருது இல்ல. நல்லதையும் பார்க்கணும், கெட்டதையும் பார்க்கணும்ல. இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சுவாமிக்கு அலங்காரமே பண்ணல. பூத்தநாராயணன் எப்பவுமே ஜெகஜோதியா இருப்பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ எனக்கு ஒரு மிஸ்ஸிங், என்னன்னு தெரியல. எனக்கு பாத்தீங்கன்னா சுவாமியை பார்த்தேன், ஆனா பாத்தீங்கன்னா நேத்து ரொம்ப அற்புதமா இருந்தேன். நேத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்தார், ஆனா இன்னைக்கு நல்லா எனக்கு ஏதோ மிஸ்ஸிங் ஆகுது. நேத்து பாத்தீங்கன்னா சுகம் தந்துச்சு, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்ஸிங், ஏதோ மாலையெல்லாம் கம்மியா இருந்துச்சு. இதே சுவாமியை பார்க்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, சுவாமியை பார்த்து நல்லா இருக்கு. அதே விருத்தி வெளியில இருக்கிற ஒரு ஆளை பார்க்கணும், என்னோட சத்ருவை பார்க்கும்போது எனக்கு துக்கம் வருது. அப்ப பாத்தீங்கன்னா சுவாமியை பார்த்தா சுகம் விருத்தி, பிரமாண விருத்தி. அதே பாத்தீங்கன்னா என்னோட சத்ருவை பார்த்தும் போது துக்க விருத்தி வந்தது, அக்லிஷ்ட விருத்தி வந்து. அவனை எப்படியாவது அடிக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள தோணுது. அக்லிஷ்ட பிரமாணத்திலேயே. விபரியம் அப்படின்னா என்ன அர்த்தம், பொய்யறிவுன்னு பேர் சொல்ல போறோம், ஒவ்வொரு லட்சணமா சொல்ல போறோம். விகல்பத்தில விபரியத்திலையும் 2 விபரியம் இருக்கு. கல்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், சிவன் அப்படின்னு பாக்குறேன், சிவபெருமான் அப்படின்னு நான் பாக்குறேன். கோபுரத்தை பார்த்து நான் பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணிட்டு வரேன். கோபுரம் சிவனாப்பா அப்படின்னு கேட்டா அது விபரியம், அது பொய்யறிவு. எங்கங்க கோபுரம் எப்படிங்க சிவன் ஆக முடியும்? ஆனா எனக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன், அப்படிதான் பாக்குறேன். கோபுரம் எனக்கு சிவன். இந்த மலை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை நான் சிவன் பெருமான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருக்கேன். எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வரும்போது அப்ப மலையை பார்த்தோன்னே சிவனை பார்த்த மாதிரியே ஒரு ஆசுவாசம் உண்டா தூரத்துல இருந்து. பொய்யறிவு தானே. கல்ல ஒரு மலையை சிவன் பாக்குறோம், அந்த பொய் தானே, பொய் தான். ஆனா அது பாத்தீங்கன்னா சுகத்தை தருது. அது அக்லிஷ்ட விபரியம். கிளிஷ்ட விபரியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்திரியை பாக்குறேன், ஸ்திரியை பார்த்தோன்னே இவள் எனக்கு சுகம் தருவாள் அப்படின்னு நான் பொய்யா நம்புறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த பொய்யா நம்புறது பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பேர் விபரியம், கிளிஷ்ட விபரிய விருத்தின்னு பேர். இதே மாதிரி விகல்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயும் 2 வெரைட்டி. விகல்பம்னா என்னது, வஸ்து சூன்யம் சொல்ல போறோம். அதுல 2 வெரைட்டி இருக்கு. அதுக்கப்புறம் நித்ரால விகல்பத்தை நான் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதனால இன்னொரு வாட்டி பேசுறேன். நித்ரால 2 வெரைட்டி என்னது அப்படின்னா, நேத்து கிளைமேட் எல்லாம் 2 நாளா நல்ல கிளைமேட், அதனால தூக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் சத்துவ தூக்கமா இருக்கு. சத்துவ குண தூக்கம்னா என்ன அர்த்தம், ஆனந்தம் தான், டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஆனா சில சமயம் ஸ்வெட்டிங் ஆயிடுச்சுன்னா, நல்ல வெக்க இருந்துச்சுன்னா, வெளியில டிப்ரெஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளால பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு, தூக்கம் சரியா வரல. அப்படி தூக்கம் சரியா வரல அப்படின்னா அந்த நித்ரா விருத்தி எப்படிப்பட்டது, கிளிஷ்ட நித்ரா விருத்தியா. சுகமா தூங்கணும் அப்படின்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அக்லிஷ்ட நித்ரா விருத்தியா. அப்ப நித்ரையும் 2 வெரைட்டி. அதுக்கப்புறம் ஸ்மிருதி பாத்தீங்கன்னா எனக்கு அப்பப்போ என்னோட சுவாமியோட நினைப்பு, நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகளா நிறைவு நல்லா வந்துகிட்டு இருக்கு, கர்மம் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால, நானும் அபியாசம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறது, நல்ல எண்ணங்கள் தாட் வருது. ஆனா அப்பப்போ என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெட்ட விஷயங்களை பத்தின தாட்டு மெமரியில இருந்து ரீகால் ஆகுது. அப்ப நல்ல தாட்டு வரும்போது சுகமா இருக்கேன், கெட்ட தாட்டு மெமரியில வரும்போது நான் துக்கப்படுறேன். அப்ப ஸ்மிருதியும் கூட நல்லது கெட்டதுன்னு இருக்கு. ஆச்சாரியார் என்ன பண்றாரு அப்படின்னா வியாச பாஷ்யத்தை சொல்றார், இங்க உலகத்துல பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒருத்தருக்கு கிளிஷ்டம்னு சொல்லக்கூடிய கெட்ட தாட்டு போயிட்டு இருக்கு, அவன் கெட்டவன் நம்ம சொல்றோம். நல்லவனா என்ன அர்த்தம், அக்லிஷ்ட தாட்டு, புண்ணிய விருத்திகள், நல்ல எண்ணங்களே போயிட்டு இருந்துச்சுன்னா அவனை நல்லவன் சொல்றோம். நீங்க யார கெட்டவனு டிஃபைன் பண்றீங்களோ அவனுக்கும் கூட நடுவுல என்ன ஆகும், நல்ல எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். கிளிஷ்ட சித்ரேஷு அக்லிஷ்ட விருத்தையா.
நல்லா பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்களா போயிட்டு இருக்கு, ஒருத்தன் கெட்டவங்க ரொம்ப அயோக்கியங்க அப்படின்னு நம்ம சொல்றோம், அவனுக்கும் கூட நடுவுல என்ன ஆகும், நடுவுல கேப் இருக்கும். அந்த தாட்டுக்கு நடுவுல ஒரு கேப் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி யாரு இந்த உலகத்துல நம்ம பவித்திரமானவர்கள்னு பாக்குறோமோ அந்த நல்லவங்களுக்கு கூட தாட்ஸ் நல்ல தாட்ஸா போயிட்டே இருக்கும். நடுவுல கேப் எங்கேயாவது வந்துச்சுன்னா அந்த கேப்ல எல்லாம் ஒரு கெட்ட தாட்டு, கிளிஷ்ட தாட்டு வந்துட்டு. அப்ப அதனால பாத்தீங்க அப்படின்னா கிளிஷ்டம் அக்ளிஷ்டம் ரெண்டுமே சித்த விருத்திகள்ல எல்லா விருத்திகள்லயும் நல்லது கெட்டதுன்னு இருக்கும். விருத்திகளை 5 வெரைட்டியா பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஒவ்வொரு விருத்தியையும் லட்சணம் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி. 7வது சூத்திரம். பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி. பிரத்யக்ஷ அனுமான ஆகமாக பிரமாணானி. பிரமாணம் அப்படின்னா என்னது அப்படின்னா பிரமாண விருத்திகள். பிரமாண விருத்திகள்னா என்ன அர்த்தம்? விருத்திகள்னா எண்ணங்கள், பிரமாண எண்ணங்கள்னா என்னது? பிரத்யக்ஷம் அப்படின்னு பேர். முதல் வெரைட்டி பிரத்யக்ஷம். பிரமாணத்துல மூணு வெரைட்டியா பிரிக்கிறோம். பிரத்யக்ஷம்னா என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷம் இது பிரத்யக்ஷம். நம்மளுடைய இந்திரியங்களும் விஷயங்களும் ஒன்னு சேரும் போது இந்திரியார்த்த சன்னிகர்ஷ ஜன்யம் ஞானம் பிரத்யக்ஷம். தர்க்க சங்கிரகத்துல ஒரு லட்சணம் சொல்லியிருக்கு. பிரத்யக்ஷ அறிவுனா என்ன சுவாமி அப்படின்னா இந்திரியமும் விஷயமும் ஒன்றோடு ஒன்று சேரும் போது உண்டாகக்கூடிய ஒரு தாட், அந்த தாட்டுக்கு பேரு பிரத்யக்ஷ பிரமாணம்னு பேரு. புஸ்தகம் வெளியில இருக்கு, என்னோட கண்ணும் இந்த புஸ்தகமும் ஒன்னு சேரும் போது இது புஸ்தகம் அப்படின்னு ஒரு தாட் ரைஸ் ஆகுது. ஒரு சப்தம் பாத்தீங்க அப்படின்னா காதுல உழுவுது, ஒரு மயில் கத்துது, மைனா கத்துது, காக்கா வந்திருக்கு, ஆட்டோ போகுது, காத்து வீசுது. அப்ப நான் ஒவ்வொன்றுத்தையும் சொல்றேன். வெளியில இருக்க விஷயங்களோட இந்திரியம் காது சம்பந்தப்படும் போது அதை பத்தின தாட் வருது. இந்த நேரத்துல எதுக்கு மயில் வந்துச்சு, காலையில தானே வரும், சாயந்தரம் வரும், இப்ப எதுக்கு மயில் வந்துச்சு அப்படின்னு ஒரு தாட் வருது. அப்ப இந்திரியங்களும் விஷயங்களும் ஒன்று சேரும் போது நேரடி அறிவு பிரத்யக்ஷம் சொல்லக்கூடிய ஒரு தாட் உண்டாகும். அதுவும் தாட்டு தான். அதுக்கு என்ன பேரு? பிரத்யக்ஷ பிரமாண விருத்தின்னு பேரு. இதுக்கப்புறம் அனுமான பிரமாண விருத்தினா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தூரத்துல மலையில புகை வருத பாக்குறேன். புகை வர்றத பார்த்த உடனே நான் அனுமானம் பண்றேன், நெருப்பு அங்க இருக்கணும். எத்திர எத்திர தூமகா தத்திர தத்திர வன்னிகி. எங்கெங்கெல்லாம் புகை இருக்குமோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தேன். அப்ப நெருப்பை நான் பார்க்கல, டைரக்டா நெருப்பை பார்க்கல. நெருப்பை டைரக்டா பார்த்தா என்ன ஆயிரும்? அக்னியை டைரக்டா பார்த்தா பிரத்யக்ஷம் ஆயிரும். ஆனா அக்னி எனக்கு பிரத்யக்ஷமா தெரியல. ஆனா புகை தெரியுதா? புகை தெரியுது. புகைய வச்சுக்கிட்டு நான் அக்னியை நான் என்ன பண்றேன்? கண்ணுக்கு தெரியாத அக்னியை அனுமானம் செய்கிறேன். இதுக்கு பேரு அனுமான அறிவுன்னு பேரு. அனுமான பிரமாண விருத்தி அப்படின்னு 2வது வெரைட்டி. அதுக்கப்புறம் ஆகம பிரமாண விருத்தினா என்னது? ஆகமத்துல இருந்து உண்டாகிற அறிவும் பிரமாணம் தான். பரம பிரமாணம் சொல்லுவோம் ஆகம சாஸ்திரத்தை. இந்த சாஸ்திரங்கள்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதது எல்லாத்தையும் தெரியப்படுத்துது. சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, பிரம்மலோகம் வரைக்கும் 7 லோகங்கள் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார், கர்மா இருக்கு, கர்ம பலன் இருக்கு. இது மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்? இந்த சாஸ்திரத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆகமம் அப்படின்னா ஆகமயதி இது ஆகமக. குரு சிஷ்ய பரம்பரையில இருந்து ஆதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கிறது ஆகமம். வேதம், ஸ்ருதி, ஸ்ருதி ஸ்மிருதி, புராணம், இதிகாசம், இதெல்லாம் ஆகமம்னு பேர். அப்ப ஆகமத்தை குருநாதர் மூலமா கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த சப்தங்கள் நமக்குள்ளார போகுது. இப்ப நான் சொல்ற சப்தங்கள்லாம் உங்களுக்குள்ளார ரீங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு கூட சாமி இப்படி சொன்னாரே அப்படி சொன்னாரேன்னு ஒரு தாட் வருதா? ஆமா, யோக சூத்திரத்துல இந்த தாட் சொல்லியிருக்கேன் அப்படின்னு மெதுவா வந்துடும். திரும்ப திரும்ப சொல்ல 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 ஒவ்வொரு தாட்டும் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஆகம பிரமாண விருத்தின்னு பேரு. அப்ப இதுக்கு பிரமாண விருத்திகள் எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம்ன்றது 3 விதமான பிரமாணங்கள். என்னது? முதல்ல பிரத்யக்ஷ பிரமாண விருத்தி, ஆகம பிரமாண விருத்தி, அனுமான பிரமாண விருத்தி, ஆகம பிரமாண விருத்தின்னு 3 வெரைட்டி. இது முடிஞ்சிச்சு.
எட்டாவது சூத்திரம் ரெண்டாவது தாட்டை பத்தி பேசுது. விபர்யயோ மித்யா ஞானம், விபர்யயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், அதத்ரூப பிரதிஷ்டம். விபர்யயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், விபர்யயோ மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம். ரெண்டாவது தாட்டு பிரமாண தாட்டு, முதல் தாட்டு. ரெண்டாவது தாட்டு இது விற்த்தியில விபரிய விற்த்தின்னு பேர். விபரியம்ன்ற தாட்டு. விபரியம்னா என்ன சுவாமி? இது வேதாந்தத்துல அதிகமா பாஷ்யக்காரர் பாஷ்யங்கள்லாம் பயன்படுத்துவார். வேதாந்தத்துல அதிகமான பிரயோகத்துல இருக்கிறது. விபரிய அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டைரக்டா கண்ணுமுடி இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இந்த விற்த்திகள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். யோக சூத்திரம் ஃபுல்லா மெமரியில இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பர். எங்களுக்கெல்லாம் நிறைய சூத்திரம் மனப்பாடம் ஆயிடுச்சு. கான்சியஸா நீங்க ஆரம்பத்திலேயே பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன். இதெல்லாம் விபரியம்னா என்னது? சப்தம் எங்கேயாவது பாத்தீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். மித்யா ஞானம். மித்யா ஞானம்னு என்ன அர்த்தம்? பொய்யறிவு, ஃபால்ஸ் நாலேஜ். அதுக்கு பேர் விபரியம்னு பேரு. இதுக்கு என்ன மீனிங் சுவாமி? கைத்துல பாம்பை பாக்குறது பொய்யா, உண்மையான அறிவா? கயிறா பார்த்தா உண்மை அறிவு பிரத்யட்சமாயிடும். அதே நேரத்துல கைத்துல இல்லாத பாம்பை நீங்க பாக்குறீங்க. அப்ப பாம்பை பார்த்தீங்க அப்படின்னா அது பொய்யறிவு. சிப்பியில வெள்ளிய பாக்குறது பொய்யறிவு. காணல்ல ஜலத்தை பாக்குறது பொய்யறிவு. இப்ப நான் அல்லாத இந்த தேகத்தை நான் அப்படின்னு பாக்குறது பொய்யறிவு. நான் இல்ல தேகம், ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? தேகம்னு பார்த்து நானுக்கு மேல தேகத்தை ஏற்றி வச்சு இந்த தேகம் நான் அப்படின்னு பாக்குறேன். அப்படி பார்த்தா அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா பொய்யறிவு. அப்ப இந்த பொய்யறிவுக்கு பேர் தான் என்ன பேரு? விபரியம்னு பேரு. மித்யா ஞானம். விபரியோ மித்யா ஞானம். மித்யா ஞானம்னு என்ன சுவாமி? அதுக்கு ஒரு ஏதாவது ஒன்று டெபினிஷன் சொல்லுங்களேன். அதத்ரூப பிரதிஷ்டம். அதத்ரூபம்னா தத்துக்கு ஆப்போசிட் அதத்துன்னு பேர். தத்துனா கயிறு, அது கயிறு. அது கயிறுன்னு கயிறுல கயிறை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அது தத்துல கயிறுல கயிறை பார்க்கறது தத்ரூப பிரதிஷ்டம். அதே பாத்தீங்கன்னா கைத்துல கயிறு இல்லாத பாம்பை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதத்தாயிடும். தத்துனா கயிறு, அதத்துனா கயிறு இல்லாத பாம்பு. அப்ப கைத்துக்கு மேல கயிறு இல்லாத நீங்க பாம்பை பார்த்தீங்கன்னா அதத்ரூப பிரதிஷ்டம் அப்படின்னு பேர். கயிறா பார்த்தா தத்ரூப பிரதிஷ்டம். அதுல அதை பார்த்தல், அதில் அதை பார்த்தல். அதே நேரத்துல அதில் அது அல்லாததை பார்த்தல், அதில் அது அல்லாததை பார்த்தல் பேர் தான் அதத்ரூப பிரதிஷ்டம். அதில் கயிற்றில் கயிறில்லாத பாம்பை பார்த்தல், கயிற்றில் கயிறில்லாத பாம்பை பார்த்தல், அதுக்கு பேர் தான் அது இல்லாததில் அதை பார்த்தல், அதத்ரூப பிரதிஷ்டம். இது பாத்தீங்கன்னா இல்ல விட்டுருங்க, அதேதான். ஆமா அதேதான். அப்ப பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு வெரைட்டி பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லுது. இந்த விபரிய ஞானம் இருக்குல்ல, இத நீங்க பஞ்சதசிக்காரர் நம்ம வித்யாரணி சுவாமிகள் ரெண்டா பிரிக்கிறார். இந்த விபரியத்தை, இந்த விபரியம் ரெண்டு வெரைட்டியா பிரியும். என்ன பிரியும் அப்படின்னா, சம்வாத பிராந்தி, சம்வாதி பிராந்தி, விஷம்வாதி பிராந்தின்னு ரெண்டா பிரியும். நான் சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா கல்ல சிவலிங்கன்னு பாக்குறேன். சால கிராமம் இருக்கு, என்கிட்ட ஒரு சால கிராமம் இருக்கு. இந்த டெய்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம், பகவான் சால கிராம பகவான என்கிட்ட சிவபெருமான் இது விஷ்ணு பகவான் அதுல நித்திய வாசம் பண்றேன். சிவலிங்கத்தை பாத்தீங்கன்னா பிரதான தேவதையா நான் சிவலிங்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு அலங்காரம் பண்ணி சுவாமிகிட்ட டெய்லி பிரார்த்தனை பண்றேன். என்னங்க அது விபரியம் தானேங்க, அது கல்லுங்க. பானலிங்கம் நான் வச்சிருக்கிறதும் கல்லுதான், சால கிராமம்னு நான் வச்சிருக்கிறதும் கல்லுதான். கல்லுக்கு மேல நான் என்ன பார்த்துட்டேன்? பானலிங்கத்தை மேல சிவனை பார்த்தேன், பொய். கைத்துக்கு மேல பாம்பை பார்த்தா பொய் தானே. அதே மாதிரி சிவலிங்கம்னு ஒரு கல்லை வச்சுட்டு அதுல சிவனை பார்த்தேன் அப்படின்னா பொய் தானே. அது சால கிராமம் கல்லு தானே, கண்டகி நதியில இருந்து எடுத்த கல்லு தான். அதுல விஷ்ணு பகவானு நான் பாக்குறேன். சொர்ணமுக்கியில இருந்து ஒரு கல்லை கொண்டு வந்துட்டு அம்பாள்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டெய்லி குங்குமம் வைக்கிறேன், பிரார்த்தனை பண்றேன். என்னப்பா இது? ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை வச்சிருக்கேன். அந்த ஸ்பட்டிகலிங்கத்தை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அப்படின்னு பண்றேன், பாக்குறேன். அப்ப வேற பாத்தீங்க அப்படின்னா அது பொய்யறிவு தானே, மித்யா ஞானம் தானே, அதத்ரூப பிரதிஷ்டம் தானே. அப்படின்னா
ஆமா, இருந்தாலும் சாஸ்திரத்தோட விதி இருக்கு. இதை நீ உபாசனை பண்ணு. இந்த ஒரு கல்லுல வேற ஒன்ன பாரு, சால கிராமத்துல விஷ்ணுவை பாரு, பானலிங்கத்துல சிவனை பாரு அப்படின்னு ஒரு ஒரு உபாசனைக்காக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அது மூலமா சாஸ்திர திருஷ்டி மூலமா நீங்க பண்ணினீங்கன்னா பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைச்சதுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மோட்ச மார்க்கத்துல நீங்க மேல மேல போக முடியும். அதுக்கு பலன் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு? சம்வாதி பிராந்தின்னு பேரு. பொய்யறிவு தான், ஆனா பலன் கிடைக்குது. சாஸ்திரம் ரிஷிமார்கள் சொன்னபடி நடந்தோம் அப்படின்னா பலன் கிடைக்குது. அதனால்தான் மூர்த்தி உபாசனைகள் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கோயில் எல்லாம் விக்கிரக ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். முறைப்படி அதை பண்ணா எல்லாம் நடக்கும், பலன் கிடைக்கும். அதே நேரத்துல விஷம்வாதி பிராந்தின்னு இன்னொன்னு இருக்கு. என்ன விஷம்வாதி பிராந்தி? நம்ம நினைக்கிறோம் இந்த உலகம் சத்தியம், இந்த பணம் என்ன காப்பாத்திரும். ஜெயலலிதா பாத்தீங்கன்னா 7 கண்டெய்னர் ஃபுல்லா பணம் வச்சிருந்தாங்களா, என்ன ஆச்சு? காப்பாற்ற முடிஞ்சுதா? ஒன்றும் பண்ண முடியலையே. அப்ப பாத்தீங்கன்னா கட்டைவரில கடைசியில பார்த்தா கட்டைவரில எடுத்திருந்தாங்க. அடப்பாவிகளா, நான் நினைச்சேன் ஜெயலலிதா பாத்தீங்கன்னா அந்த தேகம் எப்படிப்பட்ட தேகம், கடைசியில பார்த்தான்னு தெரியுது நம்மள மாதிரிதான் தேகம், ஒன்றும் ஸ்பெஷல்லா ஒன்றும் இல்லை, எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை பாத்தீங்கன்னா பெருசுன்னு நினைக்கிறோம். உலகத்துல இருக்கிற எல்லாரும் பணத்தை பாத்தீங்கன்னா சத்தியம், இது எனக்கு பலன் கொடுக்கும்னு நினைக்கிறோம். ஆனா கைவிட்டு போயிருதே. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா விசம்பாதி பிராந்தி. நம்ம பாத்தீங்கன்னா பொய்யானதை நம்புறோம், அதுக்கு பேரு பலன் கொடுக்காம போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு விஷம்பாதி பிராந்தி அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் இந்த 2 விபரியத்துல 2 வெரைட்டி இதுல சொல்லல, நம்ம சேர்த்துக்கிறோம். அப்புறம் எத்தனாவது? சப்த இது விகல்பம்னு அடுத்த விருத்தி வருது. 3வது விருத்திக்கு பேரு விகல்ப விருத்தி. 9வது சூத்திரம் சொல்லுது. 9வது சூத்திரம் விகல்ப விருத்தியை சொல்லுது. சப்த ஞானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பஹ. शब्द ज्ञानानुपाति वस्तु शून्यो विकल्पः. शब्द ज्ञानानुपाति वस्तु शून्यो विकल्पः. शब्द ज्ञानानुपाति वस्तु शून्यो विकल्पः. शब्द ज्ञान அனுபாதி. இப்ப நான் ஒரு சப்தத்தை சொல்றேன், அந்த சப்தத்தை சொன்ன மாத்திரத்துல ஒரு ஞானம் உண்டாகணும். நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா காணல் ஜலம் மிருக திருஷ்ணிகா. சப்தம் தெரியுதா? காணல்ன்றது பாத்தீங்கன்னா இந்த டெசர்ட்ல இருக்கிற லேண்டுக்கு பேர் காணல்னு பேர். ரோட்ல பாத்தீங்கன்னா நம்ம வெயில் காலத்துல போறோம்னா ரோடு அப்படியே வெயில் அடிக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் காணல்னு பேர். அதுல ஜலம் தெரியுது. இந்த சதுப்பு நிலத்துக்கு பேர் தான் ஆக்சுவல் காணல் நிலம்ன்றதுக்கு அர்த்தம் சதுப்பு நிலம். அந்த சேரு சகதியமா இருக்குமா, வெறும் ட்ரை லேண்டா சேரா இருந்து அதுல ட்ரை ஆயிருக்கும். அது மாதிரி லேண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? நான் வெயில் காலத்துல என்ன தெரியும்? ஜலம் போடுற மாதிரியே தெரியும். இப்ப நான் சொல்றேன், இந்த காணல் ஜலத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், காணல் ஜலம். முயல் கொம்பு இருக்கா, முயல் கொம்பு, ஆகாச தாமரை, அப்புறம் வந்தியா புத்திரஹா, இது மாதிரி நிறைய சப்தங்கள் இருக்கு. ஆகாசம் தெரியுமா உங்களுக்கு? ஆமா சாமி ஆகாசம் தெரியும். தாமரை தெரியுமா? ஆமா சாமி தாமரை தெரியும். அப்ப ஆகாசம்ன்ற சப்தமும் தெரியும், தாமரைன்ற சப்தமும் தெரியும். ஆகாச தாமரைன்னு சொன்னா அர்த்தமும் புரியும் நமக்கு, மனசுக்குள்ளார ஞானமும் உண்டாகும். ஓ ஆகாச தாமரை போல இருக்கு, சரி ஆகாச தாமரை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல சப்தம் ஞானத்தை உண்டு பண்ணும். ஆனா பாத்தீங்கன்னா அனுபாத்தி, அனுபாத்தினா தொடர்ந்து சம்பவிச்சாலும், அனுபாத்தின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சப்தத்தை தொடர்ந்து ஞானம் உண்டானாலும். ஒரு சப்தத்தை கேட்டு முயல் கொம்பு, ஆகாச தாமரை, முயல் தனி தெரியும், கொம்பு தனியா தெரியும், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு முயல் கொம்பு அப்படின்னு நான் சொல்றேன். இது சொன்ன மாத்திரத்துல புரியுது, எனக்கு உள்ளார ஒரு ஞானமும் உண்டாகுது. ஆனா அந்த வஸ்து இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டா, முயல் கொம்புன்னு ஒரு வஸ்து உலகத்துல எங்க தேடி போனாலும் கிடைக்காது. ஆகாச தாமரை கிடைக்குமா சுவாமின்னா, ஆகாச தாமரை எங்கேயும் எந்த கடையிலையும் கிடைக்காது, உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப இல்லாத வஸ்துக்கு என்ன பேருனா வஸ்து சூன்யகான்னு பேரு. அப்ப என்ன அர்த்தம்? சப்தம், அதை தொடர்ந்து ஞானம், அனுபாத்தி ஞானம் பவதி. சப்தத்தை தொடர்ந்து என்னது ஞானமும் உண்டாகும்.
ஆனால் வஸ்து இல்லாமல் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு என்ன பேரு? விகல்பம்னு பேரு. விகல்ப விருத்தி அப்படின்னு பேரு. நம்ம யூஸ் பண்றோம்ல பட் ஆனா, நம்ம யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. நடு சென்டரு ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் விகல்ப விருத்தின்னு பேரு. அடிச்சா இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆச்சாரியர் சொல்றாரு, நித்ரா விருத்தியை பத்தி பேசுறாரு. 10வது சூத்திரத்தை நித்ரா விருத்தி. 4வது விருத்தி வந்து பாத்தீங்கன்னா நித்ரா விருத்தி. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர் நித்ரா. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திர். நம்ம தூக்கத்துக்கு போறோம்ல, தூக்கத்துக்கு போகும்போது மனசு வந்து பாத்தீங்கன்னா தாட் இருக்கான். அதுல யோகசூத்திரம் சொல்லுது, பதஞ்சலி சொல்றார், நம்ம தூங்கும் போது கூட தாட் இருக்கு. ஆனா அந்த தாட்டு எப்படிப்பட்ட தாட்டா இருக்கு அப்படின்னா அபாவத்தை கழுவுகின்ற விருத்தி, அபாவத்தை ஆலம்பனம் பண்ற விருத்தியா இருக்கு. எப்படி? நல்லா வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டே இருக்கோம், நல்லா லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கேயோ காட்டு பக்கம் போறீங்க, டிராவல் பண்ணிக்கிட்டே போறீங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே இறங்குறோம், இறங்கி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பாக்குறோம். ஜி ஏதாவது தெரியுதா? ஒன்றும் தெரியல ஜின்றோம். வீட்டுக்குள்ளாரையே கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. சுத்தி இருக்கிற எல்லாம் உங்க ஏரியாவே பவர் கட்டு. எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் எல்லாம் லைட்லாம் ஒன்றும் காணும். அப்ப ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒன்றும் தெரியல ஜி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒன்றும் தெரியலன்னு உங்களுக்கு சொல்றீங்கல்ல, ஜாகிரதத்துல பேக்கப்ல இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் கண்ணுக்கு தெரியலன்னு சொல்றோம்ல. தீப்பெட்டி இருக்கா? தெரியல ஜி. எங்கன்னு? கேண்டில் இருக்கா? தெரியல ஜி. லைட்டர் இருக்கா? தெரியல ஜி. எதை கேட்டாலும் தெரியலன்றோம். ஒன்றும் தெரியல ஜி, ஒன்றும் தெரியல, இருட்டா இருக்கு, ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தாட் இருக்கா? இருக்கா இல்லையா? தாட் இருக்கு. ஆனா தாட்டுக்கு ஆப்ஜெக்டா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இருட்டா இருக்கு. அப்போ கரண்ட் போனா தாட் இருந்துச்சு, இருட்டா போச்சு. அதேதான் தூக்கத்திலையும் நடக்குது. தூக்கத்திலையும் பவர் கட் ஆகி போச்சு, பவர் கட் ஆகி போச்சு. ஆனா தூக்கத்துல தாட் இருக்கு. அந்த தாட்டு எதை வந்து பாத்தீங்கன்னா ஆலம்பனம் பண்ணுதுன்னா எதை தழுவுகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரே இருட்டா இருந்துச்சு, ஒண்ணும் இல்லை அப்படின்றத தழுவுச்சு. அப்படி ஒரு தாட்டு உண்டாச்சுன்னா அந்த தாட்டுக்கு பேர் தான் நித்ரா விருத்தி அப்படின்னு பேர். அப்ப தூக்கத்துல நம்ம என்ன சொல்றோம்? நான் சுகமா தூங்கினேன், வேறு ஒன்றையும் அறியவில்லை. ஒன்னையும் அறியவில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தாட்டு போச்சு. தாட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருட்டா இருந்துச்சு, அதனால ஒண்ணும் தெரியல. இருட்டை பார்த்தா அப்படிதானே சொல்றோம். ஏதாவது தெரியுதா? ஒன்னும் தெரியல ஜி, ஒன்னும் தெரியல ஜி. அதே தான் தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனும் போதும் நம்ம அதே தான் சொல்றோம். நான் சுகமா தூங்குனேன், வேற ஏதாவது தெரிஞ்சுதாங்க? ஒன்னும் தெரியல ஜி நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? இருட்டை பார்க்கும் போது நமக்கு எப்படி விருத்தி இருக்கு, வஸ்து இல்லையோ அதே மாதிரிதான் தூக்கத்திலையும் இருட்டா இருக்கு, வஸ்து வந்து பாத்தீங்கன்னா தெரியல. அப்ப என்ன அர்த்தம்? தாட் இருக்கு. அந்த தாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஷயம் எப்படி இருக்கு? அபாவம். அபாவம்னா ஒண்ணும் இல்லை அப்படின்றத தழுவிச்சு அப்படின்னா அந்த தாட்டுக்கு பேரு நித்ரா விருத்தி அப்படின்னு பேரு. இந்த நித்திரை எத்தனை வெரைட்டி சுவாமி அப்படின்னா 3 வெரைட்டியா நித்திரையை பிரிக்கலாம். சத்துவமான தூக்கம், ராஜசமான தூக்கம், தாமசமான தூக்க விருத்தி. நித்ரா விருத்திலேயே சத்வ நித்ரா விருத்தி, ராஜச நித்ரா விருத்தி, தாமச நித்ரா விருத்தி 3ஆ பிரிக்குது. நல்ல சுகமா தூங்குனீங்க அப்படின்னா புண்ணியம், நல்ல புண்ணியம் இருக்குன்னா நல்ல சுகமா தூங்குறீங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. காலைல எந்திரிச்சோன்னா அப்படியே ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அப்படி இருந்தீங்க அப்படின்னா தூங்கி எந்திரிச்சோன்னா சில சமயம் நமக்கு அனுபவம் இருக்குல்ல, இன்னைக்கெல்லாம் எனக்கு நல்ல தூக்கம், சுகமா தூங்கி எந்திரிச்சேன். அப்ப சத்வ தூக்கம்னு பேர். நித்ரா விருத்திலே சத்வ நித்ரா விருத்தி. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஜோகுணமான நித்ரா விருத்தி என்ன அப்படின்னு கேட்டா ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குச்சு. ஏதோ 2 வாட்டி 3 வாட்டி சுகர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாயசத்தை பண்ணி மற்றவங்களுக்குலாம் கொடுத்துட்டு நானும் 2 கிளாஸ் எடுத்து உள்ளே விட்டுட்டேன். ஒரே சுகர் எக்கச்சக்கமாக ஏறி போய் ராத்திரி எல்லாம் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எரிச்சலாக இருக்குச்சு. என்ன போங்க, ஒரு பாயசத்தை சாப்பிட முடியல, ஒரு நல்ல பாயசத்தை, ராத்திரி எல்லாம் தூக்கத்தை மிஸ் பண்ணி
அப்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல தூக்கம், கலைஞ்சு கலைஞ்சு போகுதுல்ல, அதுக்கு பேர் ரஜோகுணமான ரஜோ நித்ரா. நித்திரையிலேயே ரஜோ குணமா இருக்கு. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ், சஞ்சலமா இருக்கிற மனசு வந்து பாத்தீங்கன்னா தூங்கினா கூட உள்ளுக்குள்ள தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கப்புறம் தமோ குணமான நித்ரா விருத்தி என்னது அப்படின்னா, எங்கேயாவது பெயின் கில்லர் போட்டு ஏதாவது ஃபீவர் வந்துருச்சுன்னு வச்சுங்க, டாக்டர் என்ன பண்ணிருப்பார், நிறைய மெடிசன் கொடுத்துருப்பேன், ஆன்டிபயோட்டிக்கா கொடுத்துருப்பேன். கொடுத்தோன்னே நீங்க வந்து நைட்டு சாப்பிட்டோன்னே ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருப்பாங்க, தூங்கிடுவீங்க. ஆனா தூங்கி எந்திரிச்சு ஒரு 6 மணி 8 மணி நேரம் தூங்கிருப்பீங்க. எந்திரிச்சிங்கன்னா உடம்பெல்லாம் பெயினா இருக்கும், ஒரு ஃப்ரெஷ்ஷே ஆயிருக்க மாட்டீங்க, ஒரு அழுந்தி போயிருக்கும்ல, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ஒரே அழுத்தமா இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா தமோ குணமான நித்ராவிருத்தி. ஃப்ரெஷ் ஆகலை, ரெஃப்ரெஷ் ஆகவே இல்லை. அது மாதிரி இதுக்கப்புறம் எப்படி தூக்கமோ அதே மாதிரி தான் இந்த சொப்பனமும் கூட. சொப்பனத்திலையும் 3 வெரைட்டி இருக்கு. நல்ல சொப்பனம் கண்டீங்கன்னா காலையில இருந்து டிட்டோவா உங்களால சொல்ல முடியும், அப்படியே சொல்ல முடியும். அப்படின்னா கரெக்டா நீங்க சொல்றீங்க அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா சத்துவ சொப்பனம்னு பேர். காலைல எந்திரிச்சோடனே டீட்டெயிலா உங்களால சொப்பனம் சொல்ல முடியும். ரஜோகுணமான சொப்பன விருத்தி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜோகுணமான சொப்பனம் கண்டீங்கன்னா பாதி தெரியும், பாதி கிளியரா இருக்காது. இந்த சொப்பனம் பார்த்து ஆனா ரொம்ப கிளியரா இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேரு ரஜோகுணமான சொப்பன விருத்தி. அதுக்கப்புறம் தமோ குணமானது என்னன்னா, நல்ல சொப்பனம் பார்த்தேன் ஆனா ஒண்ணு கூட ஞாபகத்திலே இல்லைச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏதோ சொப்பனம் பார்த்தேன், என்ன சொப்பனம் பார்த்தேனே தெரியல, ஏதோ சொப்பனம் பார்த்தேன், சொப்பனம் வந்துச்சு. அப்ப ரீகால் பண்ணவே முடியாததுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமான நித்ரா விருத்தி, இது சொப்பன விருத்தின்னு பேர். அப்ப தூக்கம் 3, அதே மாதிரி நித்திரையும், இது சொப்பனமும் 3, நித்திரையும் 3 அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் அடுத்தது வருது 5வது விருத்தி, ஸ்மிருதி விருத்தியை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். ஸ்மிருதி விருத்தி என்னது சொல்ற, அனுபூத விஷய அசம்பிரமோஷக ஸ்மிருதி. அனுபூத விஷய அசம்பிரமோஷக ஸ்மிருதி. அனுபூத விஷய அசம்பிரமோஷக ஸ்மிருதி. அனுபூத விஷய, அனுபூத விஷயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அனுபவிச்சோம்ல விஷயம், நேத்து முந்தா நேத்து அதுக்கு முந்தா நேத்து. நான் கேட்கிறேன், 4 நாளுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டீங்க மத்தியானத்துல? 4 நாளுக்கு முன்னாடி சாமி நேத்து சாப்பிட்டதே எனக்கு மறந்து போச்சு சாமி. சாப்பிட்டீங்களா? ஆமா சாப்பிட்டேன், ஆனா மறந்து போச்சு சாமி. அப்ப என்ன ஆச்சுன்னா பிரமோஷம்னு பேர். பிரமோஷக அப்படின்னா என்ன அர்த்தம்? திருட்டு போறது, திருட்டு போறது. ஸ்டீலிங்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரமோஷகான்னு பேர். அதே நேரத்துல அசம்பிரமோஷகனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பிரமோஷகனா நல்லா திருடு போறது, அசம்பிரமோஷகனா திருடு போகாம இருக்கிறது, அப்படியே இருக்கிறது, அவைலபிளா இருக்கிறது. இப்ப நம்ம அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய சித்தத்துல அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, திருடு போகாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ரீகால் பண்ணனா எடுக்க முடியுது. ரீகால் பண்ணி எடுக்க முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஸ்மிருதி. 4 நாள் 10 நாள் 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம அனுபவிச்ச விஷயங்களும், அந்த விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகும், எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, எதையெல்லாம் பார்க்கிறோமோ, எதையெல்லாம் கேட்கிறோமோ, எதையெல்லாம் அனுபவிக்கிறோமோ, அது எல்லாம் என்னவாயிடும், தாட் ப்ராசஸா சித்தத்துல போய் பதிவாயிடும், வாசனை அப்படின்னு பேர். ஆனா ரீகால் பண்ணும் போது நமக்கு கிடைக்க மாட்டேங்குது நிறைய. அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு ஸ்மிருதின்னு பேரு, கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேரு விஸ்மிருதின்னு பேரு. ரீகால் பண்ணினீங்கன்னா ஸ்மிருதி வந்துச்சு. ஆமா நான் சொல்றேன்ல, அப்பப்ப ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்றேன். சிலதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகத்துல வராது, என்னவோ சொன்னனே, என்ன சூத்திரம் கரெக்டா ஞாபகத்துக்கு வரலையே அப்படின்னு. ஏதாவது கிராஸ் டாக் ஆச்சு அப்படின்னா வராது, ஸ்லோகங்கள் வராது, சூத்திரங்கள் ஞாபகத்துக்கு வர்றதில்லை. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சிலது ஸ்மிருதியில வருது, சிலது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியில வர்றதில்லை. நினைவு கொள்ளுதல், நம்ம அப்படின்னு ரொம்ப தலையை சொரிஞ்சு ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்றோம். அப்போ நினைவு கொள்ற விற்த்திகள் எல்லாம், மெமரியில கொண்டு வர விற்த்திகள் எல்லாம் ஸ்மிருதி விற்த்தின்னு பேரு. நினைவு கொள்ளாம விற்த்திகள் போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு விஸ்மிருதி ஆயிடுச்சுன்னு பேரு. ஆச்சா, இந்த 2 வெரைட்டி. இப்ப இதெல்லாத்தையும் மொத்தம் எத்தனை வெரைட்டி பார்த்துருக்கோம்?
பிரமாணம் 3 வெரைட்டி, பிரத்யக்ஷ அனுமான ஆகமம்னு பிரமாணம் 3 வெரைட்டி, பிரமாணம் விபரியம் 2 விபரியம் சொல்லியிருக்கோம். விபரியம் என்ன விபரியம்? ஒன்று என்ன விபரியம் சொல்லியிருக்கோம்? சம்வாதி பிராந்தி விஷம்வாதி பிராந்தின்னு 2 விபரியம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் விகல்பம் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் விகல்பத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நித்ரா பார்த்துருக்கோம். 4வது விருத்தி. நித்ரால 3 வெரைட்டி பார்த்துருக்கோம். சத்வ நித்ரா, ரஜோ நித்ரா, தமோ நித்ரா. அதுக்கப்புறம் 5வது விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி விருத்தின்னு பார்த்துருக்கோம். மெமரி. அந்த மெமரி வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போச்சுன்னா விஸ்மிருதி. ஸ்மிருதி விஸ்மிருதி ஆப்போசிட் ஆகுது. அடிச்சா இவ்வளவு தாங்க விற்த்திகள். இந்த விற்த்திகள் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட விற்த்திகளை 5 பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் சுவாமி? யோகத்தை அடையணும். யோகத்தை அடையணும்னா என்ன சூத்திரம் பார்த்துருக்கோம்? யோக சித்த விருத்தி நிரோதா 2வது சூத்திரத்தை பார்த்தோம். நம்ம சமாதி அடையணும் அப்படின்னா இந்த 5 விதமான சித்த விருத்திகளையும் நிரோதம் பண்ணுனா நமக்கு என்ன கிடைக்கும்? சமாதி கிடைக்கும், யோகம் சம்பவிக்கும். யோக சித்த விருத்தி நிரோதம். அதுக்கு என்ன சுவாமி சாதனம் அப்படின்னா 12வது சூத்திரம் சாதனத்தை சொல்ல ஆரம்பிக்குது. அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதா, அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதா, அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதா. அபியாச வைராக்யாப்யாம் தன்னிரோதா. தத்து அப்படின்றதுக்கு அர்த்தம் தத்து சித்த விற்த்தையா. தன் நிரோதக இருக்குல்ல, அதை பிரிக்கும் போது தன்னை வந்து பிரிச்சிங்கன்னா தத்து நிரோதகன்னு பிரிக்கணும். தத்துனா என்ன அர்த்தம்? தத்துனா அந்த அது எது? சித்தத்தில் இருக்கக்கூடிய விற்த்திகள், தத்து விற்த்திகள். அந்த சித்த விற்த்திகள் 5 வெரைட்டியா பிரிச்சிருக்கோம்ல, இந்த 5 வெரைட்டியான விற்த்திகளும் அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் நிரோதமாகும். அபியாசத்தினாலும் வைராகியத்தினாலும் அந்த 5 விதமான சித்த விற்த்திகளையும் நிரோதம் செய்ய முடியும், நிப்பாட்ட முடியும். அப்ப என்ன வேணும்? அபியாசம் வேணும், வைராகியம் வேணும். சூத்திரம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தேச சூத்திரம் சொல்லுவோம். வெறும் மீனிங் சப்தத்தை மட்டும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் லட்சணம் பார்ப்போம். லட்சணம் என்ன சுவாமி? அபியாசம் சொல்றீங்களே, அபியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அருமையான சூத்திரம் வருது, முக்கியமானது. 13வது சூத்திரம் சொல்லுது. தத்ர ஸ்திதௌ யத்னோப்யாஸஹ, தத்ர ஸ்திதௌ யத்னோப்யாஸஹ, தத்ர ஸ்திதௌ யத்னோப்யாஸஹ. தத்ர ஸ்திதௌ அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா திரஷ்டான்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, நான் தானே திரஷ்டா, ஆத்மா. அந்த ஆத்மாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திதவ் அப்படின்னா நிக்கிறதுக்கான எத்தனம். நான்லயே நிக்கிறோம்ல, வெறும் திரஷ்டா சச்சிதானந்த சுரூபம்னு பார்த்துருக்கோம். அந்த சச்சிதானந்த சுரூபத்துல நிக்கிறதுக்காக என்ன எஃபர்ட் பண்றோமோ, எத்தனம் அப்படின்னா பிரயத்தனம், முயற்சி, எஃபர்ட். நம்ம என்ன முயற்சி பண்றோமோ எதுல நிக்கிறதுக்கு? தத்திர ஸ்திதம். தத்திர அப்படின்னா ஆத்மனி, ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறதுக்கு நம்ம எந்த முயற்சி பண்றோமோ, அகம்ன்ற ஸ்புரணத்துல நிக்கிறதுக்கு எந்த முயற்சியை நம்ம பண்றோமோ அந்த முயற்சிக்கு பேரு அபியாசம் அப்படின்னு பேரு. இப்ப நம்ம சாஸ்திரம் படிக்கிறோமே, ஆமா சாஸ்திர அபியாசம் படிக்கிறோம். ஓங்கார ஜபம் பண்றோமே, அதுவும் அபியாசம். பிராணாயாமம் பண்றோமே, அதுவும் அபியாசம். அப்ப சாஸ்திர அத்தியனம் அபியாசம். இதெல்லாம் அபியாசத்துக்குள்ளார வந்துடுறது. நித்தியம் டெய்லி பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கும்ல, காரியம் நடந்துகிட்டே இருக்கு, நமக்கு தெரியாது. மெதுவா பலனா மாறும். எதை பண்ணினாலும் பலன் கொடுக்கும். அதனால வந்து அபியாசம்னு பேர். இந்த அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாமி? இதுக்கு லட்சணம் ஏதாவது சொல்லுங்களேன். எப்படி இருக்கணும் இந்த அபியாசம்? நம்ம எல்லாரும் தான் அபியாசம் பண்றோம், பலன் கிடைக்குதா? அப்படின்னா கிடைக்கல. அப்போ அபியாசத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லுது. 14வது சூத்திரம் வருது. சது தீர்கால நைரந்தர்ய சத்கார
சத்கார ஆசேவிதோ திருட பூமிஹி ஆசேவிதோ திருட பூமிஹி சது தீர்கால நைரந்தர்ய சத்கார ஆசேவிதோ திருட பூமிஹி. ஆயிடுச்சு. சது தூன்றது முன்னாடி போட்டுக்கணும். ஆனால் ஆனால் சன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த அபியாசமானது. சனா அது அந்த அபியாசமானது. போன சூத்திரத்துல சொன்னமே அபியாசம், எஃபர்ட் போடுறது, பிராக்டிஸ். அபியாசம்னா வேற எதுவும் இல்லை, பிராக்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த பிராக்டிஸ் பண்றோமே அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும் சுவாமி? கண்டிஷன் சொல்லுது. முதல் கண்டிஷன் அபியாசம் எப்படி இருக்கணும்? தீர்க்க காலம். தீர்க்க காலம் இருக்கணும் அப்படின்னா சதாசிவ பிரம்மேந்திரர் கரெக்டா வந்து ஒரு அவரோட இதுல ஒன்று சொன்னார். வேதம் எத்தனை? 4 தானே வேதம். ரிக்கு சாம அதர்வனம் 4 வேதம் தான். பையனை அனுப்பி 5 நாள் ஆச்சே. பையனை வந்து பாடசாலைக்கு அனுப்பி 5 நாள் ஆச்சு, இன்னும் ரிட்டர்ன் வரலையே. வேதம் 4 வேதம் தானே. 4 வேதத்தை படிக்கிறதுக்கு 4 நாள் போதாதா? எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு ஒரு அப்பா கேட்டார் அப்படின்னா எவ்வளோ மூர்க்கத்தனமோ அதே மாதிரி தான் அபியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள்ல முடியாது, 5 நாள்ல முடியாது. யோக சுதாகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மமும் எடுக்கலாம், பல ஜென்மங்களும் எடுக்கலாம். 1 மாசத்துலயும் முடியலாம், 6 மாசத்துலயும் முடியலாம், 12 வருஷத்துலயும் முடியலாம். பக்கா வந்து பிளேடு பக்கரியா இருந்த ரத்னாகரனும் அதே நேரத்தில் மகா விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம இவரும் என்ன சுவாமி அருணகிரிநாதரும் இவங்களுக்கெல்லாம் 12 வருஷத்துல காரியம் நடந்து போச்சு. நம்ம எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் பண்றோம். சில பேருக்குலாம் பல ஜென்மங்கள் ஆகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலம் அப்படின்றது, நம்மளுடைய அஞ்ஞானம் எவ்வளோ இருக்கோ, வாசனைகள் எவ்வளோ இருக்கோ, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோமோ அது பொறுத்து டிபெண்ட்ஸ் இதெல்லாம். ஆனா எப்படி இருக்கணும்? தீர்க்க காலம் இருக்கணும். ஒரு கண்டிஷன். அபியாசம் பிராக்டிஸ், தீர்க்க காலம் பிராக்டிஸ் பண்ணணும். சாஸ்திரமா இருக்கட்டும், கூடவே ஓங்காரமா இருக்கட்டும், பிராணாயாமமா இருக்கட்டும், இதெல்லாம் தீர்க்க காலம் பண்ணணும். 1. 2வது நைரந்தரியம். 2வது நிரந்தரமா இருக்கணும். நிரந்தரம்னு அர்த்தம் ஒரு நாள் விட்டு போகக்கூடாது. சாப்பிட்றது டெய்லி சாப்பிட்றோம்ல, குளிக்கிறது டெய்லி குளிக்கிறோம்ல, ப்ரஷ் பண்றது டெய்லி பண்றோம்ல, விட்டு போச்சா என்னைக்காவது? விட்டு போனா பக்கத்துல வருவாங்களே யாராவது? வரமாட்டாங்களே. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி சாப்பிட்றது மட்டும் விட்டு போகாம பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து அனுஷ்டானத்தையும் அபியாசம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? நித்தியமா இருக்கணும், நிரந்தரமா இருக்கணும், நிரந்தரமா தொடர்ந்து இருக்கணும். நைரந்தரியம் அப்படின்னா அர்த்தம் நிரந்தரஸ்ய பாவம், நைரந்தரியம் தொடர்ச்சியா இருக்கிறது, ஒரு நாள் விட்டு போகக்கூடாது. 2வது கண்டிஷன். 3வது கண்டிஷன் என்ன சொல்லுது? சத்கார ஆசேவிதா. சத்காரம்னா என்னது அப்படின்னா மொத்தம் 4 ஐட்டம் அங்க சொல்லியிருக்கோம். சத்காரம் அப்படின்றது ஒரு பேக்கேஜ். என்னெல்லாம் இருக்கணும் அதுல அப்படின்னா தபசா, ஸ்ரத்தையா, முதல்ல ஸ்ரத்தையா, தபசா, பிரம்மச்சரியேன, வித்யா இருக்குல்ல, ஸ்ரத்தையா, வித்யா, தபசா, பிரம்மச்சரியம் 4. ஸ்ரத்தையா வித்யா, ஸ்ரத்தா இருக்கணும், ரொம்ப ஸ்ரத்தையோட அபியாசத்தை பண்ணணும். ஓங்காரம் பண்றோம், இல்ல இந்த சாஸ்திரம் படிக்கிறோம், எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கணும். இது பலன் கொடுக்கும், பகவான் பெரியவங்க பண்ணி வச்சது அப்படின்னு நம்பணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுஷ்டானம் பண்றோம் அப்படின்னா டீட்டெயில் இருக்கணும். எந்த கார்னர் போனாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் போகணுமா, ரைட்டு போகணுமா, என்ன பண்ணணும், என்ன வரும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வித்யா ரொம்ப முக்கியம். யோக சாஸ்திரத்தை படிச்சுக்கிட்டு நம்ம வந்து யோகத்துக்கு போறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். நல்லா டீட்டெயிலா தெரியும் உங்களுக்கு. அப்ப அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தையா வித்யா தபசா. மெதுவா தபசை கொண்டு வரணும். அனுஷ்டானம் சரியா போகணும் அப்படின்னா ராத்திரி நல்லா மூக்கு பிடிக்க 11 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு ஜபம் பண்ணணும் அப்படின்னா முடியுமா? எங்கேயாவது ஊர் சுத்திட்டு 11 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 மணிக்கு வரைக்கும் போனை வந்து 1 மணி வரைக்கும் படிச்சு, நிறைய பேர் இப்பெல்லாம் 1 மணி 12 மணிக்கெல்லாம் போன் பாக்குறவங்களா இருக்காங்க. யூடியூப்பும் இதெல்லாம் பண்ணிட்டு பார்த்துட்டு இதெல்லாம் சேட்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் அப்புறம் படுத்து தூங்கினா 3 மணிக்கு எங்கே எந்திரிக்க முடியும்? 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். அப்புறம் என்ன ஆகும்? அபியாசம் போயிடும், கிளாஸ் போயிடும், எல்லாம் போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தபஸ். அப்போ தபஸ் பண்ணணும், தபஸ் இருக்கணும், அப்போ தான் யோகம் ஜெயிக்க முடியும், அபியாசம் கரெக்டாக பண்ண முடியும். தபசா ஸ்ரத்தையா வித்யா தபசா பிரம்மச்சரியேன குரு சேவா. 2 அர்த்தம் இருக்கு பிரம்மச்சரியத்துக்கு. அர்த்தம்
ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்போக வர்ஜிதம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய செக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நியமத்தோட இருக்கிறது. அது என்ன விதி சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி நடக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியத்துக்கு இன்னொரு மீனிங் குரு சேவால இருக்கிறது. அதுக்கு பேர் பிரம்மச்சரியம்னு பேர். அந்த பிரம்மச்சரியத்தோட இருந்துகிட்டு இந்த 4 கண்டிஷனோட இருந்தோம் அப்படின்னா இந்த இந்த அபியாசம், நீங்க எடுத்திருக்கிற அபியாசம் என்ன ஆகும்? சத்கார ஆசேவித்தகன் போட்டிருக்கு. ஆசேவித்தனா பூரணமா இதை அனுஷ்டானம் பண்ணினா உங்களுடைய அபியாசம் திருட பூமிகி பவதி, ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ரொம்ப சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆயிடும். தீர்க்க காலம், நிரந்தரம், அதுக்கப்புறம் வந்து சத்கார ஆசேவிதம், இந்த 3 இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய அபியாசம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். சொல்லியாச்சு. இந்த 14 சூத்திரத்தோட இன்னைக்கு நிப்பாட்டுவோம். நாளைக்கு மீதி 14 அடுத்தது பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். நாராயண நாராயண.